Hey foodies, welcome to liveloveloverecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான கேப்சிகம் கிரேவி எப்படி செய்கிறதுன்றது தான். இந்த கேப்சிகம் கிரேவியோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா மற்ற கிரேவிஸ் மாதிரி இருக்கிற ஸ்பைஸ் பவுடர்ஸ் எல்லாமே போட்டு செய்ய போகிறதில்ல. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்லா கிரவுண்ட்நட்டோட வாசனையும் எள்ளோட வாசனையும் அதிகமாக இருக்கும். அதனால் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு சாஸ்பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயிலை ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா இதுலேயே 2 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு வர கொத்தமல்லி, காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணி விட்டுக்கோங்க. இதெல்லாம் கொஞ்சம் கலர் டர்ன் ஆகி வரும்போது நம்ம 1.5 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு இருக்கிற வேர்க்கடலையும் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வறுபட்டு கலர் சேஞ்ச் ஆகி வாசனைலாம் வரும்போது இதில் 2 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு துருவின தேங்காவை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டு அதையும் சேர்த்து சாட்டே பண்ணிக்கோங்க. இது எல்லாமே சேர்ந்து ஒரு 2 மினிட்ஸ்க்கு சாட்டே ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஃப்ளேமை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஃபுல்லாக ஆற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு மிக்சிக்கு மாற்றிக்கோங்க. மிக்சியில் ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எந்த லம்ஸுமே இல்லாமல் பார்த்துக்கோங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும். அகெயின் இப்போ நம்ம கிரேவி செய்கிறதுக்கு ஒரு சாஸ்பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 4 to 5 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு ஆயிலை ஹீட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடாகி வரும்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா சாட்டே பண்ணி விட்டுடலாம். ஆனியன் கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கிற குடமிளகாயையும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் இப்போது நல்லா சாட்டே பண்ணி விட்டுடலாம். குடமிளகாயை நீங்கள் கட் பண்ணும்போது நல்லா கொஞ்சம் பெரிய பெரிய க்யூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதெல்லாம் வதங்கி வர்றதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டை ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் மறுபடியும் ஒரு வாட்டி நல்லா சாட்டே பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா சாட்டே ஆனதுக்கப்புறமா ஒரு தக்காளியை இந்த மாதிரி மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் ஆட் பண்ணிவிட்டு கூடவே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா சாட்டே பண்ணி விட்டுடலாம். இப்போது இந்த தக்காளியிலேருந்து வர ரா ஸ்மெல் எல்லாமே போகணும். அதனால் ஒரு 3 to 4 மினிட்ஸ் நல்லா சாட்டே பண்ணி விட்டுருக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான ஸ்பைஸ் பவுடர்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே காரத்துக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம ஸ்பைஸ் பவுடர்ஸ்லேருந்து வர ரா ஸ்மெல்லும் போகணும். ஸோ இட் வில் டேக் அரவுண்ட் 2 to 3 மினிட்ஸ். அதனால் ஒரு லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை குக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுதையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக இதுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கெட்டியாகி வரும். அதனால் தண்ணி பார்த்து ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு நல்லா சுடு தண்ணியாக ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா குக்கிங் ப்ராசஸ் பாதியிலே ஸ்டாப் ஆகிட்டு மறுபடியும் எல்லாம் கொதித்து வரதுக்கு டைம் எடுக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த மாதிரி லைட்டாக கொதி வருது இல்லையா, இந்த மாதிரி மூடி வச்சு கொதிக்க விடுங்க. நல்லா மூடி வச்சு சுட வச்சாலும் அப்பப்போ ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுட்டே இருங்க. ஏன்னா நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா கேப்சிகம், அதெல்லாம் போய் அடியில் அப்படியே தங்கிடும். அடி பிடிச்ச மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிரும். அதனால் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அகெயின் நான் மூடி வச்சு குக் பண்ணுறேன். இந்த மாதிரி நம்ம அடிக்கடி மூடி வச்சு குக் பண்ணணும். பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கிறது தெரியுது. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும்போது இதில் நம்ம இந்த மாதிரி நம்ம நறுக்குன கொத்தமல்லி இலைகளை ஃபைனல் ஸ்டேஜில் தூவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு லோ மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 1 or 2 மினிட்ஸ் குக் பண்ணிவிட்டு இதை ஃப்ளேமை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடும். இது மற்ற கிரேவி மாதிரிலாம் இல்லாமல் ரொம்பவே டேஸ்டியாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். சப்பாத்தி, அதாவது எந்த விதமான சப்பாத்தி, ஹோல் வீட் பராத்தா ஐட்டம்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அது எல்லாத்துக்குமே இது பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். அது மாதிரி சில புலாவ் வெரைட்டிஸ்க்கும் இது பயங்கரமாக சூட் ஆகும். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏற்கனவே இந்த மாதிரி நிறைய கிரேவி ரெசிபீஸ் நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.